வணக்கம். என் பேர் டாக்டர் தெரேஸ்நாமி சாக்கியா, ஆரோக்கிய மருத்துவமனையின் மேனேஜிங் டைரக்டர், மயக்கவியல் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர். எங்களுடைய மருத்துவமனையில் தொடர்ந்து 4வது ஆண்டாக இன்றைய தினம் இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இரத்த தான முகாமை வந்துட்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி பிரீமியர் அப்படிங்கிற அந்த சாப்டரோட இணைந்து எங்களுடைய ஆரோக்கிய மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 25 முதல் 30 பேர் இந்த இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மருத்துவமனையின் சார்பாக நடக்கும் இந்த கேம்ப்ல இரத்த தானம் வந்துட்டு ஓரளவு விழிப்புணர்வு இருக்கு. மற்ற ஆர்கன் தானத்தோட இரத்த தானம் விழிப்புணர்வு ஓரளவு சமூகத்தில் இருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் கூட மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு தடவை ஒருத்தர் ரத்தம் கொடுத்தா அவங்க உடல் பலகீனமாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ரத்தம் கொடுக்க அது அமுத சுரப்பி மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியம் கூடுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பயம் இருக்குது. ரத்தம் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை ஒருத்தர் ஒரு யூனிட் பிளட் எடுத்தோம்னா இப்போ நவீன காலத்துல மருத்துவத்துறையில அதை 4-5 கூறுகளாக பிரிச்சு பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா, கிரையோபிரசிபிடேட், ஆர்பிசி, டபிள்யூபிசி அப்படின்னு பிரிச்சு அந்த ஒரு யூனிட் பிளட்டையே 4-5 பேருக்கு பயனாளிகளுக்கு கொடுத்தோம்னா 4 உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக இந்த இரத்த தானம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பல நாட்கள் நான் ஒரு தீவிர சிகிச்சை நிபுணருங்கிற அடிப்படையில் ரத்தம் கொடுத்ததுனாலேயே காப்பாற்றிய உயிர்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ எல்லாரும் இதை என்கரேஜ் பண்ணுவோம். நீங்களும் வந்துட்டு எவ்ரி இயர் இதை தொடர்ந்து நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் டு லயன்ஸ் கிளப் பிரீமியர் சாப்டர். தேங்க்யூ.